ஹைப்பர் லிங்க் எலிமெண்ட் இதை வந்து ஆங்கர் டேக்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் ஆங்கர் டேக்னு சொன்னாலும் ஹைப்பர் லிங்க் எலிமெண்ட் சொன்னாலும் இதோட அர்த்தம் ஒன்று தான். இதோட சின்டெக்ஸ் எப்படி வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் ப்ராக்கெட்டு ஏ க்ளோஸ்ட் ஆங்கிள் ப்ராக்கெட் போட்டுக்கிட்டு விஎஸ் கோட் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே அதோட க்ளோசிங் எலிமெண்ட்டையும் சேர்த்தே கொடுத்துருச்சு. இப்போ இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு நேம் நம்ம கொடுக்கணும். இந்த ஆங்கர் டேக் நார்மலி எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெப்சைட்ல ஏதாவது ஒரு லிங்க்ஸை கொடுக்கறதுக்கு, இல்லைன்னா ஏதாவது ஒரு பட்டன் கிரியேட் பண்ணுறதுக்கு. நார்மலா சில வெப்சைட்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஆங்கர் டேக் வந்து நெறைய வெப்சைட்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஃபைல்ஸ் நீங்க டவுன்லோட் பண்றீங்கன்னா, டவுன்லோட் நவ்னு இருக்கும். நீங்க அத கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு ஃபைல் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அப்புறம் ஏதாவது லிங்க் மாதிரி ஏதாவது குடுத்திருப்பாங்க. அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஏதாவது வெப்சைட்டுக்கு போகும். அந்த மாதிரி லிங்க்ஸ கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ற எலிமெண்ட் தான் இது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள்க்காக, ஐ அம் லிங்க்ன்னு இதுக்கு ஒரு நேம் குடுத்திருக்கிறேன். நம்ம குடுத்ததுக்கு அப்புறமா இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ல ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் தான் இருக்கு. இப்போ இந்த ஆங்கர் டேக்க வந்து லிங்கா மாத்துறதுக்காக, இதோட ஓப்பனிங் எலிமெண்ட்ல வந்து ஒரு ஆட்ரிபியூட்ட நம்ம ஆட் பண்ண போறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, hrefன்னு ஒரு ஆட்ரிபியூட்ட குடுக்கணும். ஆட்ரிபியூட்ஸ்னா என்னன்னு வந்து உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தனியா நான் கிரியேட் பண்றேன். பட் இப்போதைக்கு ஷார்ட்டா சொல்றேன். எலிமெண்ட்டோட ஆட்ரிபியூட்ஸ்னா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதோட எக்ஸ்ட்ரா கஸ்டமைசேஷன் பண்றதுக்காக, லைக் அதோட பிஹேவியர், அதோட அப்பியரன்ஸ பத்தி நம்ம கஸ்டமைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில ஆப்ஷன்ஸ் தான் ஆட்ரிபியூட்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்ம எலிமெண்ட்டோட ஓப்பனிங் டேக்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள்க்காக, இப்ப இந்த hrefல வந்து நம்ம ஒரு URL குடுக்க போறோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐ அம் லிங்க்ங்கிற இந்த நேம் வந்து ஒரு ஆக்சுவல் லிங்காவே மாறிடுச்சு. ஸோ இப்ப இத நம்ம கிளிக் பண்ணோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது நம்மளோட Googleக்கு கொண்டு போய் விட்டுருது. இதே மாதிரி நம்ம எலிமெண்ட்ஸ்க்கு வந்து மல்டிபிள் அட்ரிபியூட்ஸ் உண்டு. இப்ப வந்து ஆங்கர் டேக்ல இருக்கக்கூடிய இந்த href வந்து பார்த்தீங்கன்னா, வேற எலிமெண்ட்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணலாமான்னு வந்து பார்த்தீங்கன்னா முடியாது. பிகாஸ் அது வந்து ஆங்கர் டேக்ல மட்டும் தான் வொர்க் ஆகும். அது மாதிரி ஒரு சில எலிமெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய அட்ரிபியூட்ஸ் வந்து எல்லா எலிமெண்ட்ஸோட அட்ரிபியூட் கூட அது மேட்ச் ஆகாது, வொர்க்கும் ஆகாது. நீங்க கேட்கலாம் எல்லா அட்ரிபியூட்ஸும் வந்து எல்லா எலிமெண்ட்டுக்கும் வொர்க் ஆகுமா அப்படின்னு? கண்டிப்பா கிடையாது. ஒரு சில அட்ரிபியூட்ஸ் வேணா காமனா எல்லா எலிமெண்ட்டுக்கும் வொர்க் ஆகலாம். பட் ஒரு சில அட்ரிபியூட்ஸ் வந்து அதோட எலிமெண்ட் கூட மட்டும் தான் சேர்ந்து வொர்க் ஆகும். லைக் href. இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் அப்படி நீங்க குடுத்தீங்கன்னா, அதுவும் வொர்க் ஆகாது. அத டெஸ்ட் பண்றது விதமா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்றேன் ஹலோன்னு. இது வொர்க் ஆகாது. பிகாஸ் இந்த அட்ரிபியூட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கர் டேக் மட்டும் தான் வொர்க் ஆகும். பட் அதே சமயம் வந்து, இதுல வந்து கிளாஸ்ன்னு ஒரு அட்ரிபியூட் உண்டு. இத யூஸ் பண்ணி நீங்க ஒரு செலக்டர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கிளாஸ் செலக்டர்லாம் இப்ப வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்டான விஷயம் இல்ல. இது வந்து CSS போகும்போது தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். பட் இப்ப உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்காக நான் இப்ப சொல்றேன். இந்த கிளாஸ் அட்ரிபியூட் வந்து எல்லா எலிமெண்ட்டுக்கும் வந்து சப்போர்ட் ஆகும். இது ஒரு செலக்டர் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு நான் இத ரிமூவ் பண்ணிடுறேன். இப்ப நம்ம வந்து நம்ம ஆங்கர் டேக்கோட மற்ற அட்ரிபியூட்ஸையும் சேர்த்து பார்க்கலாம். இப்ப யாராவது நம்ம லிங்க கிளிக் பண்ணா, அது தனியா ஒரு நியூ டேப்ல வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கு வந்து டார்கெட்ன்னு இன்னொரு அட்ரிபியூட் இருக்குது. இத யூஸ் பண்ணிட்டு, இதுல வந்து டேஷ் பிளாங்க்ன்னு இருக்கக்கூடிய இந்த வேல்யூ இதுக்கு நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, இப்ப யாராச்சும் இந்த லிங்க கிளிக் பண்ணானா, அது அதோட நியூ டேப்ல ஓப்பன் ஆகும். நம்மோட ஃபர்ஸ்ட் வெப்சைட் இங்க இருக்குது. அத கிளிக் பண்ணா தனியா நியூ டேப்ல அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகுது. இப்ப இந்த லிங்க ஹவர் பண்ணும்போது, இது எதுக்கான லிங்க் இல்ல எதுக்கான பட்டன் அப்படின்னு வந்து ஏதாவது ஷோ ஆகணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கு வந்து அதுக்கு வந்து டைட்டில்ன்னு இன்னொரு அட்ரிபியூட் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா, கூகுள் லிங்க்ன்னு நான் எழுதியிருக்கிறேன். இந்த டைட்டில் அட்ரிபியூட் எதுக்காக யூஸ் ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட எலிமெண்ட் வந்து எது சம்மந்தமான எலிமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் குடுக்குற மாதிரி, நம்ம ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ற அந்த வேல்யூ வந்து இதுகிட்ட நம்ம ஹவர் பண்ணும்போது ஷோ ஆகும். அதுக்காக நம்ம இத யூஸ் பண்றோம். இது வந்து மோஸ்ட் லைக்லி எதுக்காக யூஸ் ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஏதாவது ஒரு பட்டன் மாதிரி நீங்க கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இது ஒரு டவுன்லோட் பட்டன் அப்படின்னு நீங்க ஷோ பண்ற மாரி வச்சுக்கலாம். ஜஸ்ட் இது உங்களோட பிரெஃபரன்ஸ பொறுத்தது. உங்களோட வசதிய பொறுத்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் வந்து எக்ஸ்டர்னல் வெப்சைட்டுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டா இல்ல. இது வந்து உங்களுடைய லோக்கல் வெப்சைட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய வேற பேஜஸ கூட நம்ம இதுக்குள்ள டைரக்ட்டா ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு நியூ HTML பேஜ் நான் இப்ப கிரியேட் பண்றேன் ரஃப்பா. ஆ அதர் பேஜ். இதுல ஜஸ்ட் ஒரு H1 வச்சு அதர் பேஜ்ன்னு நான் எழுதிக்கிறேன். ஓகே. இப்ப இந்த அதர் பேஜ்ங்கிற இந்த நேம வந்து இப்ப புதுசா இன்னொரு ஆங்கர் டேக் நான் கிரியேட் பண்றேன். இதுக்கு வந்து ஸ்லாஷ்ன்னு பிரஸ் பண்ணி அதர் பேஜ்ன்னு நான் குடுத்து இதுக்கு ஒரு நேம் குடுக்குறேன். அதர் பேஜ் லிங்க். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இது பக்கத்துல பக்கத்துல வந்துருச்சு.
இது கீழ வரதுக்காக நான் வந்து லைன் பிரேக் யூஸ் பண்றேன். இப்ப நான் இந்த அதர் பேஜ கிளிக் பண்ணும்போது, நம்மளோட 2வது பேஜ் இதுல ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி உங்களோட லோக்கலா இருக்கக்கூடிய எந்த ஒரு ஃபைல்ஸையும் கூட, நீங்க இது மாதிரி நீங்க ஓப்பன் பண்ணிக்க முடியும். எதுக்காக இதுல வந்து நான் ஸ்லாஷ் யூஸ் பண்றேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுடைய ரூட் ஃபோல்டர வந்து ஸ்பெசிஃபை பண்றதுக்காக. இந்த index.html வந்து நம்மளுடைய ரூட் ஃபோல்டர்ல தான் இருக்குது. அதே மாதிரி இந்த அதர் பேஜும் வந்து நமக்கு வந்து ஒரு ரூட் ஃபோல்டர்ல தான் இருக்குது. சப்போஸ் இது வந்து வேற எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது ஃபோல்டர்ல இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் ஃபோல்டர்ன்னு ஒண்ணு சும்மா நான் வச்சிருக்கிறேன். அதுக்குள்ள இந்த அதர் பேஜ நான் உள்ள இழுத்து விடுறேன். அப்படி இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லாஷ் போட்டுட்டு டெஸ்ட் ஸ்லாஷ் அதுக்குள்ள நமக்கு அதர் பேஜ்ன்னு ஒரு HTML இருக்கு. அந்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கிளிக் பண்ணும்போதும் ஒரே மாதிரி தான் வொர்க் ஆகுது. சரி. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சில லிங்க்ஸ் எல்லாம் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் நம்பரு இல்லன்னா இமெயில் அனுப்புற ஆப்லாம் டைரக்ட்டா ஓப்பன் ஆகும். அது மாதிரி பட்டது எப்படி நம்ம பண்றது அப்படிங்கிறத நான் இப்ப காட்டுறேன். லைட்டா ஒரு பேஜ் பிரேக் போட்டுக்கிறேன். இந்த ஆங்கர் டேக்குக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, மெயில் டூன்னு ஒண்ணு குடுத்துக்கிட்டு, அதுல வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ நீங்க குடுக்கணும். அதுக்கப்புறமா டெக்ஸ்ட் எழுதக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இமெயில் அப்படி நான் குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இமெயில்னு ஒரு லிங்க் கிரியேட் ஆகியிருக்குது. ஸோ இப்போ நம்ம இத கிளிக் பண்ணோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இமெயில் ஆப் வந்து ஓப்பன் ஆகும். மொபைல்ல யூஸ் பண்ணீங்கன்னா, மொபைல்ல உள்ள இமெயில் ஆப் ஓப்பன் ஆகும். இது நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணல. அதனால இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. இன்னொரு லைன் பிரேக் குடுத்துட்டு, ஃபோன் நம்பர் ஆட் பண்றது எப்படின்னு நான் இப்ப காட்டுறேன். இந்த hrefக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, டெல்ன்னு டைப் பண்ணிட்டு, காலன் குடுத்துட்டு, இதுல வந்து நம்மளுடைய ஃபோன் நம்பர குடுக்கணும். ஃபோன் நம்பர் குடுத்ததுக்கு அப்புறமா, அதுக்கு ஒரு நேம் நம்ம குடுத்துக்கலாம் ஃபோனுன்னு. இப்ப இத வந்து நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோன் ஆப் வந்து ஓப்பன் ஆகும். சின்ஸ் நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கிறதுனால, நமக்கு வந்து ஃபோன் ஆப் வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல கிடையாது. ஸோ அது ஓப்பன் ஆகாது. பட் ஏதாவது ஃபோன் ஆப் மாரி சிமிலரா ஏதாவது யூஸ் பண்றீங்கன்னா ஓப்பன் ஆகும். ம். இப்ப யாராவது இந்த HTML வந்து அவங்களோட ஃபோன்ல ஓப்பன் பண்ணாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனுங்கிற ஆப்ஷன பிரஸ் பண்ணும்போது, அவங்களோட ஃபோன் ஆப் ஓப்பன் ஆகும். அப்புறமா இந்த நம்பர் வந்து அதில ஆட்டோமேட்டிக்கா டயல் ஆகி வந்துரும். இந்த ஆங்கர் எலிமெண்ட்டோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது இமேஜஸ் இல்லன்னா ஏதாவது ஒரு கண்டெய்னர் மாரி எது நீங்க வச்சிருந்தாலும், இத வச்சு நீங்க அத விராப் பண்ணி வச்சிரலாம். நீங்க எந்த ஒரு கண்டெய்னர் இல்ல எந்த ஒரு இமேஜ் நீங்க விராப் பண்றீங்கனாலோ, அது வந்து அப்படி ஒரு கிளிக்கபிள் லிங்காவே மாறிரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ் நான் இப்ப கிரியேட் பண்றேன். ஒரு சாம்பிள் பிக்சரும் நான் எடுத்துக்கிறேன் லைட்டா. ஓகே. உள்ள பேஸ்ட் பண்றேன். இந்த இமேஜ் வந்து இந்த இமேஜ நம்ம HTMLல கொண்டு வந்து, இப்ப நான் பேஸ்ட் பண்ண அந்த இமேஜ வந்து நம்ம HTMLல கொண்டு வர்றேன். இமேஜ் எலிமெண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, தனியா இன்னொரு வீடியோல கவர் பண்றேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆங்கர் டேக்க நான் கிரியேட் பண்றேன். இத வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள்ன்னு நம்ம இதையும் குடுத்துக்கலாம். இதோட குளோசிங் டேக்க அப்படியே நான் எடுத்து, இந்த இமேஜ் அப்படியே நான் விராப் பண்ண போறேன். அதாவது இந்த ஆங்கர் டேகுக்கு நடுவுல வந்து இமேஜ் எலிமெண்ட்ட நான் வச்சிருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் கிட்ட நீங்க போகும்போது, இது ஒரு லிங்க் மாதிரி பிஹேவ் ஆகும். இப்ப நீங்க இத கிளிக் பண்ணீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள்க்கு போகும். இந்த மாதிரி நீங்க ஒரு இமேஜ வந்து ஒரு கிளிக்கபிள் லிங்கா நீங்க மாத்திக்கலாம். அண்ட் ஆஃப் கோர்ஸ் இதுல வந்து டார்கெட்ன்னு நீங்க குடுத்து, பிளாங்க்ன்னு குடுத்தீங்கன்னா, அது உங்களுக்கு நியூ டேப்ல ஓப்பன் ஆகும். மெஜாரிட்டி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, HTMLல பட்டனுக்கு பதிலா ஆங்கர் டேக்க தான் பட்டன் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. CSS போடும்போது இதுவே வந்து ஒரு கிளிக்கபிள் பட்டன் மாதிரியே வந்துரும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம CSS பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. See you guys next time.